வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது செபி இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டில் அதிகமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற காரணத்தினால சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பர்சன் வந்து 25,000 தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமும் ரெகுலேட் பண்ணுறப்போ இப்போது அதில் ஒரு 5 ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரிஸ்கில் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட், ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட், அப்புறம் ஹெச்எஸ்பிசியோட ஸ்மால் கேப் ஃபண்ட் அண்டு டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃப்ராங்க்லின் ஸ்மால் கேப் ஃபண்டு. இது 5மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து 99% 90%க்கு மேலே அவங்க ஸ்மால் கேப் ஃபண்டில் தான் வச்சுருக்காங்க. லார்ஜ் கேப் ஃபண்டில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது குவாண்ட் வந்து 21% வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு வச்சுருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் அவங்க எல்லா பக்கமும் டைவர்சிஃபை பண்ணி அவங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. இவங்க ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.